இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். அவங்க இன்ஜினியரிங், அக்கௌண்ட்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லை. இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இவங்க. ஸோ என்ன வேகன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் இந்த வேகன்சியில் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். எந்தெந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் அண்ட் கெமிக்கல். இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ படித்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் டிவிஷனில் 32 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுக்கு வந்து பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி படிச்சிருக்கணும். என்னென்ன ஸ்ட்ரீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக், சிவில் அண்ட் கெமிக்கல். இதில் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ், மினிமம் 30 இயர்ஸு. இது இன்டர் சிஏ ஆர் இன்டர் சிஎம்ஏ ப்ளஸ் கிராஜுவேஷன் பண்ணவங்க, ஒரு 5 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அஷூரன்ஸ். இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலையோ இல்லை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் ஆர் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது செக்ரட்டரி பிபிசிஎல். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். 10th 12th படித்து ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஆனால் 5 இயர்ஸ் வந்து செக்ரட்டரியாவோ இல்லை செக்ரட்டரிக்கான சிமிலர் ரோல்லையோ நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷனும் ஏஜும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக், சிவில், கெமிக்கலில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஒருவேளை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க்கு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம். அட்லீஸ்ட் அதில் ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் மேனேஜர் கேட்டகரியிலையோ இல்லை சூப்பர்வைசர் கேட்டகரியிலையோ ஒர்க் பண்ணியிருக்கணும். முக்கியமாக பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸு, ரீட்டைல் ஃபியூலிங், பெட்ரோகெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை மேனுஃபேக்சரிங், கேபிட்டல் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துப்பாங்க. இதுலேயே வந்துட்டு நார்ம்ஸ் படி, இந்தியன் நார்ம்ஸ் படி ஓபிசி என்சிஎலுக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங். இதில் நான் சொன்ன மாதிரி பிடெக், பிஇ ஆர் பிஎஸ்சியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் ஆர் கெமிக்கல் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படித்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் 2 இயர்ஸ் மேனேஜராகவோ இல்லை சூப்பர்வைசராகவோ ஒர்க் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக வந்து பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸு, ரீட்டைல் ஃபியூலிங், பெட்ரோகெமிக்கல், ஃபெர்டிலைசர் ஆர் கேபிட்டல் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துப்பாங்க. இது இல்லாமல் ஏஜ் க்ரைட்டீரியாவில் வந்து ஓபிசி என்சிஎலுக்கும் இல்லை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணி அதில் வந்து 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சிஏ இன்டர் வந்து பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபினான்ஸ், அக்கௌண்ட், டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங்கில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது
மினிமமில் ரிலாக்ஸேஷனே கிடையாது. அப்பர் ஏஜ் லிமிட்டில் மாத்திரம் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அஷூரன்ஸ். இதுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து ஆர்கானிக்லேயோ, அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையோ, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். 55 ஆர் அபவ் 55 மார்க்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் வந்து ஒரு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பெட்ரோலியம், ஆயில், கேஸு, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தா அது ஒரு ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துப்பாங்க. டிசைர்டு ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒர்க்கில். அதே மாதிரி வந்துட்டு டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸில் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தேவைப்படும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குமுலேட்டிவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி பிபிசிஎல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி சொல்லியிருக்காங்க. 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் 55 வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 55% மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்ரட்டரி போஸ்டிங்க்கு நீங்கள் 12லேயோ இல்லை 10லேயோ மினிமம் 60 ஆர் அபவ் 60 கண்டிப்பாக மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு டிசைர்ட் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேஷன், ஏதாவது ஒரு 6 மந்த்ஸ் சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி செக்ரட்டரிக்காகவோ இல்லை பிஏ ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, செக்ரட்டரி ப்ராக்டிஸ், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கான ஏதாவது ஒரு டிப்ளமோ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டிசைர்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஒரு சிமிலர் ரோலில். அதே மாதிரி இவங்களோட கீ சேலஞ்சஸ் என்ன மாதிரியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ப்ரோஆக்டிவாக இருக்கணும், டீட்டெயில் ஓரியன்டேட்டடாக இருக்கணும், ஹை லெவல் ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும் இந்த கேண்டிடேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டைனிங் ஃபைலிங் சிஸ்டம், அதாவது சாஃப்ட் காப்பீஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டைனிங் மேனேஜர் இன்ஃபர்மேஷன், அதாவது எம்ஐஎஸ்ன்றது ஒரு டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட்ஸு, இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. டிசையர்ட் ஸ்கில் அப்படின்னும் போது ரிட்டன் அண்டு வெர்பல் கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க. ஷார்ட் அண்ட் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருந்தால், அதே மாதிரி டைப்பிங் ஸ்கில் இருந்தால் அது ஒரு ப்ரிஃபர்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தாலுமே ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குமுலேட்டிவ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். செலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போடுவீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். அந்த நீங்கள் போடுற அப்ளிகேஷனில் இருக்க குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களை ஒரு செலெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி அதுலேயும் மெரிட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன், அதே மாதிரி வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. இதில் வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. இது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்களோட, அதாவது பிபிசிஎல்லோட டாக்டர்ஸ் தான் இதுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர், கம்பெனி டாக்டரோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இயர்லி 11.86 lakhs வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 16.64 lakhs வந்து ஆனுவலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே இல்லாமல் ஹெச்ஆர்ஏ இருக்குது, பர்க்ஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் படி எல்லாமே இருக்கும். இதில் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது 1 year. நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து ஒரு 1 year ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. ஸோ 1 year ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா இந்த ப்ரொபேஷன் பீரியடை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியோட நார்ம்ஸ் படி இவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை பர்மனெண்ட் பொசிஷனுக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த பொசிஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஜாப்.
அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் உங்களோட பொசிஷனை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு 5 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். அது வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் என்ஓசி வந்து கண்டிப்பாக வேணும். ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது May 28, 2025. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. லாஸ்ட் டேட்டு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 27, 2025. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடணும். அதே மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி, அது ஏஜாக இருந்தாலும் சரி, குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதோட கட் ஆஃப் டேட்டு ஃபஸ்ட் May 2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபீஸே கிடையாது. மீதி எல்லா கேட்டகரிக்கும் 1180 வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாவது ப்ரூஃப், அதாவது 10th இருக்கலாம், 12th இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், இல்லை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி குவாலிஃபிகேஷன், அது கன்சல்டேட் மார்க் ஷீட், டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து லெட்டரேடில் கண்டிப்பாக டீட்டெயிலாக இருக்கணும். உங்களோட பொசிஷன் போட்டிருக்கணும், அதே மாதிரி உங்களோட சேல்ரி போட்டிருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஒரு வேளை எஸ்சிஎஸ்டி இருந்தால் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் வாங்குவீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப்காக நீங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏப்ரல் 2025க்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ரன்னிங் லெட்டரில் நீங்கள் சிக்னேச்சர் போட்டு அதை தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட சேலரி ஸ்லிப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து bharatpetroleum.in. இதில் போயிட்டு கரியர் வெப்சைட்டில் போய்ட்டு கரண்ட் ஓப்பனிங் போனீங்கன்னா இந்த பொசிஷன் எல்லாமே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருந்தது, அதை வந்து ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதை நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டேன். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறது இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் காப்பி அவங்க கேட்டிருக்கிற ஃபார்மேட்லேயும் அவங்க கேட்டிருக்கிற சைஸ்லேயும் நீங்கள் ஸ்கேன் காப்பி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீஸும் ஆன்லைன் தான். எதுவுமே நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் பே பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து அப்படியே ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பேசுகிறப்ப வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.